என்ன பாலு, நான் சொல்றதை கேக்குறீங்களா இல்லையா? சாத்தப்பன் பொண்ணு அவ புருஷனோட வெளிநாட்டுல இருக்கா. அவங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர வச்சுட்டா எனக்கு உதவியா இருக்கும். பாலு, கேக்குது, சொல்லு. எங்க பரம்பரையில நடக்கிற எல்லா கல்யாணத்தையும் எங்க எஸ்டேட்ல தான் நடத்துவோம். என் தாத்தா பாட்டி, அம்மா அப்பா எல்லாருக்குமே இந்த எஸ்டேட்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம கல்யாணத்தையும் இங்கே நடத்திடுவோம். நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே 4 நாள் லீவு கொடுத்துருவோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க பாலு? பாலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கிலாந்துல இன்னும் அந்த நாட்டு மக்கள் அரச குடும்பத்து மேல பாசமா இருக்கிற மாதிரி இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. என்ன உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் என் அப்பா அம்மா போட்டோ, என் போட்டோவும் கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு என் மேல இவங்க விசுவாசமா இருக்காங்க. கல்யாணங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிற முக்கியமான விஷயம். இந்த நேரத்துல தான் நமக்காக உழைக்கிற அவங்களுக்கு நாம ஏதாவது செய்ய முடியும். நீங்க பார்க்க தானே போறீங்க. நம்ம கல்யாணத்தை அவங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க தெரியுமா? என்னாச்சு பாலு? கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம். நான், நீ தேவைப்பட்ட சாத்தப்பனை கூப்பிட்டு போ. தேவையில்லாம கூட்டம் சேர்க்க வேண்டாம். என்ன சொல்றீங்க பாலு? என் கல்யாணத்தை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷத்துல நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். என் கல்யாணத்திலேயாவது என்ன சுத்த பெரிய கூட்டம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு பாலு? வேண்டாம் மாயா, சொன்னா கேளு. நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு தனித்தனியா பண்ணிடு. எல்லாரையும் கூப்பிட்டு சோறு போடணும்னு ஆசைப்பட்டா ஏதாவது கோயில பணத்தை கட்டி அன்னதானம் பண்ணு. அதை விட்டுட்டு கல்யாணங்கிற பேர்ல ஊரை கூட்டாத. நான் எந்த சூழ்நிலையில இங்க வந்திருக்கேன், இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். சாரி மாயா, உன் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. கல்யாணங்கிறது தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு சடங்கு தான். அதை மீறி நாம வாழப்போற வாழ்க்கை தான் முக்கியம். ஊரை கூட்டி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணவங்க பல பேரோட வாழ்க்கை கோர்ட்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. எளிமையா கோயில்ல தாலி கட்டினவங்க பல பேர் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கைங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கு, அது வெளியே இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். நானும் நீயும் சேர்ந்து வாழறதுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? 4 பேர் வந்து அட்சதை போடணும்னு ஒன்று அவசியம் இல்லை. அதுலலாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை. மாயா, கழுத்துல தாலி கட்டினதான் புருஷன் பொண்டாட்டின்னு இல்லை. இருந்தாலும் நீ அதுக்கு ஆசைப்பட்ட, நான் ஒத்துக்கிட்டேன். கூட்டம் எல்லாம் சேர்க்காம இந்த வீட்லயே நம்ம கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கு மேல எதுவும் ஆடம்பரமா பண்ணிட்டு இருக்காத. சாரி த,
நான் கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டேன் போல இருக்கு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இத்தனை வருஷமா நான் தானே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்ன புதுசா? என்னத்த சொல்றீங்க? நீ இந்த வீட்டுல எந்த வேலையும் செஞ்சு கிழிக்க வேணாம்னு சொல்றேன். அத்தை, என்ன இனிமே அப்படி கூப்பிடாத. நான் என்னத்த பாவம் பண்ண? நீ பாவம் பண்ணியோ பண்ணலையோ, நீ இனிமே இந்த வீட்டுல சமைக்க வேண்டாம். ஏத்த என் கையால சமைச்சது சாப்பிடக்கூடாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேனா? என் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நல்ல மருமகளா இருப்பேன்னு நம்பி கூட்டிட்டு வந்த எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்.